வணக்கம் எல்லாருக்கும். Bonjour à tous. J'espère que vous allez bien. அப்போ நீங்கள் பிரெஞ்சு வகுப்புகள் பற்றிய விவரங்களை கேட்டிருந்தீர்கள். புதிய பிரெஞ்சு வகுப்பு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. அத்துடன் வரும் செவ்வாய்க்கிழமையும் பிற்பகல் 3 மணிக்கு இன்னொரு புதிய வகுப்பு ஆரம்பமாக உள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கான வகுப்புகளும் ஆரம்பமாகி உள்ளன. அரச பாடசாலையில் கற்பிக்கும் ஆசிரியர்களினாலும் சிறப்பு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களினாலும் இவ்வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. இவ்வகுப்புகள் பற்றிய விவரங்களை அறிய எமது தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இனி நாங்கள் வழமையான பாடத்திற்கு செல்வோம். இன்று நாங்கள் வானிலை பற்றி பார்க்க இருக்கின்றோம். சரியா? வானிலையை நாங்கள் லா மெத்தேயோ என்று சொல்லி சொல்லுவோம். இன்னொரு சொல்லும் இருக்குது, லு கிளிமா என்று இருக்குது. கிளிமா என்று சொன்னால் அது காலநிலை, லா மெத்தேயோ வானிலை. அப்போ நாங்கள் இந்த வானிலை பற்றி இன்று பார்க்க இருக்கின்றோம். சரி, அப்போ நாங்கள் பொதுவாக ஒரு உரையாடலை தொடங்குறதுக்கு நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேயோ அல்லது ட்ரெயினுக்குள்ளேயோ ஒரு ஆளோட நீங்கள் உரையாடலை தொடங்குறதுக்கு நாங்கள் பொதுவாக வானிலை பற்றி தொடங்குவோம். சரியா? அப்போ அதை ஃப்ரெஞ்சில் எப்படி தொடங்குறதுன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ என்னென்னு கேட்பீங்கள்? quel temps fait-il? என்னென்னு கேட்பீங்கள்? quel temps fait-il அல்லது il fait quel temps என்று சொல்லி கேட்குறீங்க. சரி, அப்போ இந்த தோன்றது உங்களுக்கு தெரியும், அது காலம்ன்றதை குறிக்குது. ஆனால் அப்போ இதில் இந்த கேள்வியில் வானிலை எவ்வாறு இருக்கிறது என்று சொல்லி கேட்குறீங்க. அப்போ அதுக்கான பதிலை நீங்கள் எப்படி சொல்கிறீங்கள் என்று சொல்லி பார்ப்போம். அப்போ பாருங்க, il fait froid என்னென்னு சொல்லுவீங்க? il fait froid என்று சொல்லி சொல்லுவீங்க, குளிராக இருக்குது. il fait chaud என்று சொல்லுவீங்க, வெக்கையாக இருக்குது, சூடாக இருக்குது என்று சொல்லி சொல்லிக்க il fait chaud என்று சொல்லி சொல்லுவீங்க. il fait beau என்று சொல்லி சொல்லுவீங்க, இந்த வானிலை அழகாக இருக்குது, நல்ல வானிலையாக இருக்குது என்று சொல்லி சொல்கிறதுக்கு il fait beau என்று சொல்லி சொல்லுவீங்க. அதே மாதிரி quelle température fait-il என்று சொல்லி கேட்பீங்க. quelle température fait-il, அதாவது இன்று என்ன வெப்பநிலை என்று சொல்லி கேட்குறதுக்கு பாய்ப்பியல். அப்போ நீங்கள் சொல்வீங்க il fait 32 degrés. il fait 32 degrés, 30 பாகை சென்டிகிரேடில் இன்று வெப்பநிலை இருக்குது. இல்லாட்டி நல்ல குளிர்காலத்தில் நீங்கள் சொல்லுவீங்க அதாவது மைனஸில் இருந்தால் -2 என்று வச்சுக்கொள்வோம். அப்போ என்னென்னு சொல்லுவீங்க? il fait -2 என்று சொல்லி சொல்லுவீங்க. il fait -2 என்று சொல்லி சொல்லுவீங்க. அதே மாதிரி காற்றாக இருக்குது. அப்போ என்னென்னு சொல்லுவீங்க? il fait du vent. என்னென்னு சொல்லுவீங்க? il fait du vent. இன்று வெயிலாக இருக்குது. il fait du soleil. என்னென்னு சொல்லுவீங்க? il fait du soleil என்று சொல்லி சொல்லுவீங்க. அதே மாதிரி இன்றைக்கு வானிலை அவ்வளவு நல்லா இல்லை. அப்போ என்னென்னு சொல்லுவீங்க? il fait mauvais என்று சொல்லி சொல்லுவீங்க. il fait mauvais என்று சொல்லி சொல்லுவீங்க. il fait lourd என்று சொல்லி சொல்லுவீங்க. il fait lourd, புழுக்கமாக இருக்குது என்று சொல்லி சொல்லிக்க il fait lourd என்று சொல்லி சொல்லுவீங்க. அப்போ பாருங்க, il fait du soleil, il fait du vent என்று சொல்லி முதல்ல சொன்னா. ஆனால் நீங்கள் இலியான்னு சொல்லையும் போட்டு இப்படி சொல்லலாம். il y a du soleil என்று சொல்லி சொல்லலாம், il y a du vent என்று சொல்லி சொல்லலாம். அப்போ பாருங்க, il y a du soleil என்று சொன்னால் வெயிலாக இருக்குது. சரி, il y a du vent என்று சொல்லி வந்தால் காற்றாக இருக்குது என்று சொல்லி சொல்லுவோம். il y a des nuages, முகில் கூட்டமாக இருக்குது என்று சொல்லி சொல்கிறதுக்கு பாவிக்கிறோம். il y a de la pluie, il y a de la pluie என்று சொல்லி சொல்கிறோம், மழையாக இருக்குது. il y a du tonnerre, il y a du tonnerre, முழக்கமாக இருக்குது என்று சொல்லி சொல்லுவீங்க. அதை நாங்கள் il tonne என்று சொல்லியும் சொல்லலாம், முழக்கமாக இருக்கிறது. அதே மாதிரி பாருங்க, il y a des éclairs, il y a des éclairs என்று சொன்னால் மின்னலாக இருக்குது என்று சொல்லி சொல்லுவோம். il y a de la neige, il y a de la neige, பனியாக இருக்குது என்று சொல்லி சொல்றதுக்கு il y a de la neige என்று சொல்லி சொல்லுவோம். அல்லாட்டி il y a des chutes de neige, il y a des chutes de neige. chute என்று சொன்னால் வீழ்ச்சி
என்றதை குறிக்குது. அப்போ பனி வீழ்ச்சியாக இருக்குது, அதாவது பனி கொட்டுது என்று சொல்கிறதுக்கு il y a des chutes de neige என்று சொல்லுவோம். இல்லாட்டி il neige என்று சொல்லி வழக்கமாக சொல்கிற மாதிரி சொல்லுவோம். il neige என்று சொன்னால் பனி கொட்டுகிறது என்றதை குறிக்குது, பனி பெய்கிறது என்று சொல்கிறதுக்கும் பாய்ப்போம். சரி, அதே மாதிரி la neige tombe என்று சொல்லியும் சொல்லலாம். பனி தொம்பை என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், விழுகிறது. அப்போ பனி விழுகிறது என்று இருக்கு, அதை பனி கொட்டுகிறது என்று சொல்லியும் சொல்லுவோம். அப்போ la neige tombe என்று சொல்லியும் நீங்கள் சொல்லலாம். அப்போ பாருங்க, les vents sont faibles. les vents sont faibles என்று சொன்னால் காற்று குறைவாக இருக்குது என்றதை குறிக்குது. les vents sont forts. les vents sont forts. காற்று பலமாக இருக்குது என்று சொல்றதுக்கு பாவிப்போம். இல்லாட்டி நாங்கள் le vent souffle என்று சொல்லையும் பாவிக்கலாம். souffle என்று சொன்னால் ஊதுதல் என்றதை குறிக்குது. சரி, அப்போ le vent souffle என்று சொன்னால் காற்று பலமாக வீசுது என்று சொல்றதுக்கு நாங்கள் பாவிப்போம். சரி, அதே மாதிரி அப்போ மழை பெய்யுது என்று சொல்றதுக்கு வந்து நீங்கள் il pleut என்று சொல்லி வலிமையாக சொல்லுவீர்கள். சரி, il bruine என்று சொல்லி சொல்லுவோம். சரியா, அது மழை சாரலாக இருக்குது, அதாவது மெல்லிசையா தூரலாக இருக்குது. il bruine என்று சொல்லி சொல்லுவீங்க. il y a des averses. il y a des averses. averses என்று சொன்னால் ஒரு குறுகிய காலத்தில் நிறைய மழை பெய்கிறத நாங்கள் சொல்லுவோம். சரியா, அப்போ il y a des averses. le temps est pluvieux. le temps est pluvieux. சரியா, மழைக்காலம் என்றதை குறிக்கிறது சொல்றதுக்கு பாருங்க, le temps est pluvieux. பாருங்க, le ciel est couvert. அப்போ வானம் வந்து மூடப்பட்டு இருக்குது. couvert சொன்னால் மூடப்பட்டு இருக்குது என்றதை குறிக்கிறது. அப்போ மேகங்களால் மூடப்பட்டு இருக்குது என்று சொல்லிக்க le ciel est couvert என்று சொல்லுவோம். அதுக்கு எதிர் வந்து le ciel est dégagé என்று சொல்கிறோம். அப்போ le ciel est dégagé என்று சொன்னால் நாங்கள் முகில்கள் இல்லாத வானத்தை சொல்கிறோம். அடுத்தது பாருங்க, le temps est orageux என்று சொல்கிறோம். le temps est orageux. orage என்று சொன்னால் பொதுவாக கோடை மழை, இடி மின்னலுடன் கூடிய மழையை தான் சொல்லுவோம் வந்து l'orage என்று சொல்லுவோம். அப்போ le temps est orageux என்று சொல்லி வந்தால் அப்போ இந்த இடி மின்னலுடன் கூடிய மழை காலம் என்றதை குறிக்குது. le ciel est nuageux. le ciel est nuageux என்று சொல்கிறோம். அப்போ ciel என்று சொன்னால் வானம், nuageux என்று சொன்னால் முகில் கூட்டங்களால் மூடப்பட்டு இருக்குது என்றதை குறிக்குது. அதே மாதிரி le temps est magnifique என்று சொல்லுவோம். le temps est magnifique என்று சொல்லி அப்போ le temps est magnifique என்று சொன்னால் வானிலை சிறப்பாக இருக்குது என்ற அர்த்தத்தை குறிக்குது. அப்போ பாருங்க, நல்ல வெயில் அடிக்க நீங்கள் சொல்வீங்க le temps est magnifique என்று சொல்லுவீங்க. சரி, le ciel est bleu. சரி, அப்படி இருக்க le ciel est bleu-ஆகவும் இருக்கும், நீல நிறமான வானத்தை கொண்டிருக்கும். அதே மாதிரி le soleil brille என்று சொல்லுவீங்க. le soleil brille, சூரியன் பிரகாசிக்குது. அடுத்தது பாருங்க, il y a du verglas. il y a du verglas என்று சொல்லுவோம். அப்போ verglas என்று சொன்னால் பனி கண்ணாடி மாதிரி இருக்குது. அப்போ அந்த நேரம் நீங்கள் சொல்லுவீங்க வந்து il y a du verglas. il y a de la grêle. il y a de la grêle. grêle என்று சொன்னால் ஆலங்கட்டி மலையைத்தான் நாங்கள் சொல்லுவோம் வந்து il y a de la grêle. சரி, அப்போ மழை வந்து பார்த்துருப்பீங்க, சின்ன சின்ன இந்த கோல்ஃப் பால் மாதிரி விழும். சரி, அப்போ அதை சொல்லுவோம் வந்து il y a de la grêle. il y a de la brume. il y a de la brume. brume என்று சொன்னால் மெல்லிய பனிமூட்டமாக இருந்தால் அதை சொல்வீங்க il y a de la brume என்று சொல்வீங்க. சரி, நிறைய பனிமூட்டமாக இருந்தால் நீங்கள் சொல்லி, அல்லது மூடு பனியாக இருந்தால் நீங்கள் சொல்வீங்கள் il y a de brouillard. il y a de brouillard. அதே மாதிரி la canicule. la canicule. la canicule என்று சொன்னால் சரியான வெப்பமாக, உதாரணமாக 35 அல்லது 40 டிகிரி வந்து வெக்கையாக இருக்க நீங்கள் சொல்லுவீங்க வந்து la canicule என்று சொல்லி சொல்லுவோம். சரி, il y a une tempête. il y a une tempête. tempête என்று சொன்னால் புயல் என்றதை குறிக்குது. சரி, il y a une
tornade. Il y a une tornade. Tornade என்று சொன்னால் சுழல் காற்று சொல்லுவாங்க வந்து tornade. அதே மாதிரி il y a des rafales என்று சொன்னால் வேகமான காற்றாக இருக்குது. அதே மாதிரி பாருங்க quel salton என்று சொல்லுவோம். quel salton என்று சொன்னால் சால் என்று சொன்னால் அழுக்கான என்றதை குறிக்குது. ஆனால் இதில் அப்படி வரையில சரி என்ன கூடாத வானிலை என்று சொல்றதுக்கு இப்படி சொல்லுவோம். அதே மாதிரி ஆத்தோம் பூரி என்று சொல்லியும் சொல்லுவோம். சரியா, பூரி என்று சொன்னால் பழுதான. அப்போ ஆத்தோம் பூரி என்று சொன்னால் பழுதான வானிலை என்ற அர்த்தத்தை குறிக்குது. ஆனால் நேரடி அர்த்தத்தை எடுக்க மாட்டோம். ஆத்தோம் பூரி என்று சொல்லியும் சொல்லுவோம். சரியா, அப்போ பார்த்தீங்களோ, அப்போ நாங்கள் வந்து இப்போ இந்த வானிலையை குறிக்கிறதுக்கு வந்து கன சொற்கள் வந்து படிச்சிருக்கிறோம். அப்போ இதை வச்சுக்கொண்டு நீங்கள் நன்றாக கதைக்க பாருங்க. அப்போ நாங்கள் மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். இந்த பாடம் பற்றிய உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் பிரகலாதன். Au revoir, à la prochaine.